இது ஏதோ சினிமால வர்ற த்ரில்லர் கதை இல்லங்க. ஒரு பகீர் நிஜம். ஜனவரி 2025 சீனாவைச் சேர்ந்த வாங் சிங் அப்படிங்கிற ஒரு இளம் நடிகர் திடீர்னு காணாம போறாரு. இது ஏதோ வழிமாறி போன சாதாரண மிஸ்ஸிங் கேஸ் கிடையாது. தாய்லாந்து எல்லையில நடக்கிற ஒரு இருண்ட வலைப்பின்னல், போலி வேலை வாய்ப்புகள்னு உலகையே உலுக்கும் ஒரு சர்வதேச குற்றப்பின்னணி இது. இந்த அலசல்ல ஒரு பயங்கரமான சைபர் குற்றத்தோட இருண்ட பக்கங்களை நம்ம நேருக்கு நேரா பார்க்க போறோம். கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன். இருட்டு நேரம், பேங்காக் நகரத்தோட அந்த நியான் விளக்குகள் வெளிச்சத்துல ஒரு இளைஞர் ஏர்போர்ட்டை விட்டு வெளியே வர்றாரு. லைஃப்ல ஒரு பெரிய வாய்ப்பு கிடைச்சிருச்சுன்ற நம்பிக்கையோட ஒரு மர்மமான கார்ல ஏறுறாரு. அவ்வளோதான், அப்படியே இருட்டுல மறையிறாரு. அந்த கார் அவரை எந்த சினிமா செட்டுக்கும் கூட்டிட்டு போகல. மாறா, தப்பிக்கவே முடியாத ஒரு பாதாள உலகத்துக்குள்ள அவர் இழுத்துட்டு போயிருச்சு. அந்த கார்ல ஏறின அடுத்த செகண்ட் என்னாச்சு, அவர் எங்க கொண்டு செல்லப்பட்டார்? சரி, இதெல்லாம் எப்படி ஆரம்பிச்சதுன்னு பாப்போம். வாங் சிங் சினிமாவுல தனக்கான இடத்தை தேடிட்டு இருந்த ஒரு ஆக்டர். அப்போதான் அவருக்கு அந்த மெசேஜ் வருது. தாய்லாந்துல ஒரு இன்டர்நேஷனல் படத்துக்கான ஆடிஷன் நடக்குதுன்னு, அதுல ஒரு பெரிய ரோல் இருக்குன்னு சொல்றாங்க. அந்த தூண்டில பாருங்களேன். ஃப்ளைட் டிக்கெட், ஹோட்டல் புக்கிங், ஏர்போர்ட் பிக்கப்னு எல்லாமே செம்ம ப்ரொஃபஷனலா அசல் மாதிரியே இருந்திருக்கு. வாய்ப்புக்காக காத்திருக்கிற ஒரு நடிகருக்கு இது நிஜமாவே ஒரு ஜாக்பாட் மாதிரி தானே தெரியும். ஆனா அந்த தூண்டிலுக்கு பின்னாடி காத்திருந்தது ஒரு கடத்தல் உலகத்துக்கான ஒன் வே டிக்கெட்னு அவருக்கு அப்போ சுத்தமா தெரியல. ஜான்வரி 3, 2025 அன்னிக்கு என்ன நடந்துச்சுன்னு சரியா ட்ராக் பண்ணி பார்ப்போம். அவரு தாய்லாந்துக்கு ஃப்ளைட் ஏறி பேங்காக் ஏர்போர்ட்டை ரீச் ஆகுறாரு. எல்லாமே ரொம்ப நார்மலா இருக்கு. ஏர்போர்ட்ல இருந்து தன்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஃபோட்டோஸ்லாம் அனுப்பி அப்டேட் பண்றாரு. கொஞ்ச நேரத்துல ப்ரொடக்ஷன் டீம் அனுப்புனதா சொல்லப்படுற அந்த கார்ல ஏறுறாரு. அது வரைக்கும் எந்த சந்தேகமும் இல்ல. ஆனா அந்த கார்ல ஏறின சில நிமிஷங்கள்லயே மொத்த கதையும் தலைகீழா மாறுது. அவரோட ஃபோன் சிக்னல் கட் ஆகுது. உலகத்துல அவரோட தொடர்பு அப்படியே முழுசா அருந்து போகுது. ஆரம்பத்துல வீட்ல உள்ளவங்க அவர் ஏதோ ஆடிஷன் பிஸில இருப்பாருன்னு தான் நினைச்சாங்க. ஆனா மணிக்கணக்கா எந்த பதிலும் வராதப்போ ஒரு பெரிய பதற்றம் தொத்திக்குது. வாங் சிங் இப்படி யார்கிட்டையும் சொல்லாம கொல்லாம காணாம போற ஆள் கிடையாதுங்கிறதுல அவரோட காதலி ரொம்ப உறுதியா இருந்தாங்க. சோஷியல் மீடியாவில் பரவன இந்த விஷயம் இன்டர்நெட்ல ஒரு பெரிய தேடல் வேட்டையாவே மாறிடுச்சு. ஏன்னா இதே மாதிரி வெளிநாட்டு வேலைவாய்ப்பை நம்பி போய் மாயமான பல பேரோட கதைகள் ஏற்கனவே நெட்ல உலா வந்துட்டு இருந்துச்சு. அந்த நேரத்துல தான் சிசிடிவி கேமராக்களும் டிராவல் ரெக்கார்ட்ஸும் ஒரு பகீர் உண்மையை சொல்லுச்சு. அதாவது அவர் போக வேண்டிய ஆடிஷன் ஸ்பாட்டுக்கு அந்த கார் போகவே இல்லை. அதுக்கு பதிலா தாய்லாந்து எல்லையை நோக்கி இருட்டான ரொம்பவும் சந்தேகமான ஒரு பாதையில அவர் கடத்தப்பட்டிருக்காருங்கிறது கேமரா ஆங்கிள்ஸ் மூலமா கன்ஃபார்ம் ஆச்சு. அவர் கடத்தப்பட்டுட்டாருன்னு அஃபிஷியலா தெரிய வந்த தருணம் அது. இப்போ நீங்க கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. தாய்லாந்து மியான்மர் எல்லையில பல வருஷங்களா மறைஞ்சிருக்கிற ஒரு ரகசிய உலகம் இது. பிரம்மாண்டமான சட்டவிரோத ஸ்கேம் காம்பவுண்டுகள் அங்க இயங்கிட்டு இருக்குங்கிறது அந்த பகுதி மக்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஓபன் சீக்ரெட். வெளியிலிருந்து பார்க்க சாதாரண பில்டிங் மாதிரி தான் இருக்கும். ஆனா உள்ளே நுழைஞ்சதும் மொபைல் போன்கள் புடிஞ்ச போடும், சுத்தி ஆயுதமேந்திய காவலாளிகள் இருப்பாங்க. அங்கிருந்து தப்பிக்கிறதுங்கிறது கனவுல கூட நினைக்க முடியாத காரியம். உள்ளே மாட்டினவங்க இந்த காலத்தை டிஜிட்டல் அடிமைகளா ஆன்லைன் மோசடிகளை செய்ய கட்டாயப்படுத்தப்படுறாங்க. இவ்ளோ பெரிய கிரிமினல் நெட்வொர்க்கோட மெயின் டார்கெட் என்னன்னு நினைக்கிறீங்க? பணம். இது ஏதோ சாதாரண கடத்தல் இல்லைங்க. வருஷத்துக்கு பில்லியன் கணக்கான டாலர்களை புரட்டுற ஒரு பிரம்மாண்டமான இன்டர்நேஷனல் சைபர் மாஃபியா. இந்த பிசினஸை நடத்த அவங்களுக்கு கொத்தடிமைகள் தேவைப்படுறாங்க. அதுக்காக தான் இந்த மாதிரி போலி வேலைவாய்ப்புகள், சினிமா சான்ஸ்னு ஆசை காட்டி உலகமெங்கும் இருக்கிற இளைஞர்களை குறிவைக்கிறாங்க. இவங்க யாரை குறிவைக்கிறாங்கன்னு பாருங்களேன். உள்ளே மாட்டிக்கிட்ட இந்த டிஜிட்டல் அடிமைகளை வச்சு உலகத்துல வேற எங்கேயோ இருக்கிற தனிமையான நபர்கள், முதலீட்டாளர்கள், டேட்டிங் ஆப் யூஸ் பண்றவங்க, வயசானவங்கன்னு பலரையும் ஏமாத்துறாங்க. ரொமான்ஸ் ஸ்கேம், ஃபேக் கிரிப்டோ இன்வெஸ்ட்மெண்ட்னு எமோஷனலா பிளாக்மெயில் பண்ணி பணத்தை சுருட்டுறாங்க. வாங் சிங் மாதிரி மாட்டினவங்க இந்த மோசடிகளை செய்யறதுக்கான வெறும் கருவிகளா மட்டும்தான் இவங்களால பார்க்கப்படுறாங்க. அங்கிருந்து உயிர் தப்பி வந்தவங்களோட வாக்குமூலங்கள் உண்மையிலே நம்மள உறைய வைக்குது. ஜன்னலே இல்லாத இருட்டறைகள், 24 மணி நேரமும் கேமரா கண்காணிப்பு, ஏமாத்துறதுக்கான ஸ்கிரிப்டுகளை மனப்பாடம் பண்ணலைன்னா கடுமையான தண்டனைகள் அப்படின்னு அவங்க சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் அந்த காம்பவுண்டுகளுக்குள்ள நடக்கிற சைக்கலாஜிக்கல் டார்ச்சரை அப்படியே கண் முன்னாடி கொண்டு வருது. தினமும் ஒரு டார்கெட் கொடுப்பாங்க. அதை முடிக்கலன்னா என்ன நடக்கும்னு நினைச்சு பார்க்கவே பயமா இருக்கு. இந்த நிலைமையில தான் விஷயங்கள் எப்படி சூடு பிடிக்குதுன்னு பாருங்க. வாங் சிங் கடத்தப்பட்ட நியூஸ் உலகளவுல வைரல் ஆனதும் தாய்லாந்து டூரிசம் மேல பெரிய கரும்புள்ளி விழுந்துருமோன்ற பயம் அவங்களுக்கு வந்துருச்சு. இந்த அழுத்தத்தினால பல்வேறு நாடுகளோட படைகள் ஒன்னு சேர்ந்தாங்க. தாய்லாந்து போலீஸ், சீன அதிகாரிகள், எல்லைப்புற உளவுத்துறையினர்னு எல்லாரும் சேர்ந்து ஒரு மெகா ரெஸ்கியூ ஆபரேஷனை உருவாக்குனாங்க. ஒவ்வொரு நிமிஷமும் ரொம்ப முக்கியம். ஏன்னா நேரமாக வாங் சிங்கோட உயிருக்கு ஆபத்து அதிகம். அதனால ரொம்ப சீக்கிரட்டாவும் வேகமாவும் இந்த தேடுதல் வேட்டை நடந்துச்சு. பல நாட்கள் பதைப்புக்கு அப்புறம் இன்டர்நெட் உலகமே நிம்மதி பெருமூச்சு விட்ட அந்த அப்டேட் வந்துச்சு. வாங் சிங் உயிருடன் மீட்கப்பட்டார். அந்த நியூஸ் கேட்டதும் சோஷியல் மீடியால ஒரு பெரிய கொண்டாட்டமே நடந்துச்சு. ஆனா மீட்கப்பட்டப்போ அவரோட நிலைமை ரொம்ப மோசம்.
உடல் அளவிலும் மனதளவிலும் அவர் சுத்தமா உடைஞ்சு போயிருந்தார். அந்த சில நாட்கள்லாம் அவர் அனுபவிச்ச கொடூரங்கள் அவரோட முகத்திலே அவ்வளோ தெளிவா தெரிஞ்சது. ரெஸ்கியூ ஆபரேஷனுக்கு அப்புறம்தான் ஒரு பெரிய கிரிமினல் எக்கோசிஸ்டம் உலகத்துக்கு தெரிய வந்துச்சு. அதாவது பல வருஷங்களா நடக்கிற ஆட்கடத்தல், கட்டாய உழைப்பு, போலி அடையாளங்கள்னு ஒரு பெரிய வலைய இதுக்குள்ள இருக்கு. ஒரு செலிபிரிட்டி மாட்டிக்கிட்டால தான் இது இவ்ளோ பெரிய நியூஸ் ஆச்சு. இப்ப யோசிச்சு பாருங்க, ஆன்லைன்ல உங்ககிட்ட ரொம்ப ஸ்வீட்டா சேட் பண்ற அந்த வெற்றிகரமான தொழிலதிபர், இல்லனா தனிமையில இருக்கிற பெண் உண்மையிலே யாரு? உங்களை ஏமாத்துற ஒரு மோசடி பேர் வழின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா நிஜம் என்னன்னா, அவங்க வாங்சிங் மாதிரி கடத்தப்பட்டு துப்பாக்கி முனையில உங்களை ஏமாற்ற கட்டாயப்படுத்தப்படுற ஒரு நிரபராதியா கூட இருக்கலாம். மனதை உழுக்கிற யதார்த்தம் இது. சோ இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, வாங்சிங் மீட்கப்பட்டுட்டார், ஆனா இந்த இருண்ட நெட்வொர்க்குகள் இன்னும் அழியல. அப்போ இதுல இருந்து நாம எப்படி காப்பாத்திக்கிறது? ரொம்ப கவர்ச்சிகரமான எந்த ஒரு வெளிநாட்டு வேலைவாய்ப்போ ஆஃபரோ வந்தா உடனே கண்ணை மூடிக்கிட்டு நம்பாதீங்க. முதல்ல அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டை வெரிஃபை பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க மூலமாவோ கன்ஃபார்ம் பண்ணுங்க. நீங்க எங்கேயாவது டிராவல் பண்ணும்போதும் உங்களோட லைவ் லொகேஷனையும் டிராவல் டீடைல்ஸையும் எப்பவும் ஃபேமிலி கிட்ட ஷேர் பண்ணுங்க. எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கிற மாதிரி தோணினாலும் உஷாராயிருங்க. ஒரு சின்ன மெசேஜ்ல ஆரம்பிச்ச இந்த சம்பவம் இன்னைக்கு உலகத்தையே திரும்பி பார்க்க வச்சிருக்கு. ஒரு பெரிய லைஃப் சேஞ்சிங் வாய்ப்புன்னு நீங்க நம்பி போற பயணம் உங்களை இருண்ட உலகத்தோட அடிமையா கூட மாத்தலாம். இந்த அலசலோட முடிவுல நாம ஒவ்வொருத்தரும் கேட்டுக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி இருக்கு. ஆன்லைன்ல உங்ககிட்ட ரொம்ப அன்பா பேசுற அந்த நபல், இல்ல உங்களுக்கு அந்த சூப்பர் ஜாப் ஆஃபரை கொடுக்குற அந்த ஏஜென்ட் உங்க ஸ்கிரீனுக்கு அந்த பக்கம் நிஜமாவே யார் இருக்காங்க? கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள்.